திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, இளைஞர்களே, என் தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய தமிழ் பேசும் என் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நாட்களில் ஒரு தொடராக சுவிசேஷம், அதாவது காஸ்பல் என்ற தலைப்பில் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அதாவது புதிய ஏற்பாட்டின் முதல் 4 புத்தகங்கள் இயேசுனுடைய பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை நமக்கு காண்பிக்கிறது. இந்த வாழ்க்கையில் நம்மை பாதிக்கிற, நம்மை மாற்றுகிற, நம்மை ரட்சிக்கிற பகுதி எது? நமக்கு மிக அவசியமான ஒரு பகுதி எது? நம்முடைய உடம்பில் உயிர் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். அதுபோல் இந்த சுவிசேஷ பாகத்தின் உயிர் எதுவாக இருக்க முடியும்? மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனம், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும், கவனியுங்கள், அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகை பூமியிலே எதற்காக என்று சொல்கிறார்? தான் ஒரு அரசனைப் போல மற்றவர்கள் அவருக்கு சேவை செய்வதற்காக வராமல், உங்களை அரசராக மாற்றி அவர் வேலைக்காரராக இருக்கும்படி, ஊழியம் செய்யும்படி வந்தார். பல ஆண்டுகளாக அடமானத்தில் முழுகி போன பொருளை முதலும் வட்டியும் கட்டி மீட்பது போல, நம்முடைய பாவம் மரணத்திலே நம்மை மீட்கும் பொருளாக, அதற்கான ஒரு விலையாக தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். அதை தான் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து இயேசு மிக தெளிவாக மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். 18வது வசனம், மத்தேயு 16:18, மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், கவனியுங்கள், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இங்கே பாதாளம் என்பது நரகம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாத சபையை கட்டுவேன். அந்த சபையை கட்டுவதற்கான காரணம், இயேசு தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். மத்தேயு 16வது அதிகாரம் 16வது வசனத்திலே படிக்கிறோம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற அந்த கருத்தின் மீது சபை கட்டப்பட போகிறது. அந்த சபையை பாதாளம் மேற்கொள்ள முடியாது. இங்கே சபை என்று பேசப்படுவது இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் பாதாளத்துக்கு செல்லாது. இயேசு கிறிஸ்து தமது சரீரத்தின் வழியாக திருச்சபையை நமக்கு தருகிறார். சபையானது இயேசுவின் சரீரம் என்று இங்கே நாம் அறிகிறோம். அதனால்தான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலும் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனம். ஆகவே பாதாளம் மேற்கொள்ள முடியாத அந்த சபையை இயேசு கிறிஸ்து தமது மரணத்தின் மூலமாக கட்டுகிறார். ஜீசஸ் built the church by his death. இப்பொழுது மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனம், கவனமாக அதை குறித்து கொள்ளுங்கள். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய், 1, மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு, 2, கொலை உண்டு, 3, 3வது நாளிலே எழுந்திருக்க வேண்டும், 4 என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இந்த ஒரு வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எங்கே நடக்கப் போகிறது? எருசலேம் நகரத்தில். யாராலே? மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும். எப்படி நிகழப் போகிறது? அவர் கொலை செய்யப்பட போகிறார். கொலை செய்த பிறகு என்ன நடக்கும்? 3வது நாளிலே அவர் மரித்து வந்து எழுந்திருப்பார்.
இயேசு முழு தகவலை தமது அப்போஸ்தலர்களுக்கு தமது மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை கொடுத்திருந்தார். ஆகவே சுவிசேஷம் என்பது அந்த உயிரோட்டமான இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் தான். இதன் மூலமாகத்தான் எல்லாரையும் மீட்கும் பொருளாக இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3-4 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் தான் சுவிசேஷத்தின் உயிர் நாடி என்பதை பவுலடியார் பரிசுத்த ஆவினாலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். கவனிப்போம். 1 கொரிந்தியர் 15:3 நான் அடைந்ததும், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை நான் அடைந்தேன் என்று சொல்கிறார். அவர் அதை அனுபவித்ததாக சொல்கிறார், பெற்றுக்கொண்டதாக சொல்கிறார். இப்பொழுது உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும், பவுலடியார் எதை பெற்றுக்கொண்டாரோ அதை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் ஒவ்வொரு தனி மனிதனும் தன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் கிறிஸ்தவம் என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது. வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி? சிம்பிளி ஃபாலோயிங் கிரைஸ்ட் டெத், burial and resurrection. This is all about the gospel. இப்பொழுது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்பித்ததும் என்னவென்றால், கவனிங்கள், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3வது நாளிலே உயிர்த்தெழுந்து. இந்த 2 வசனத்தில் 2 முறை ஒரு சொல் பயன்படுகிறது. வேத வாக்கியங்களின்படி, அக்கார்டிங் டு தி ஸ்கிரிப்சர். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இயேசுனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை நீங்களும் நானும் பார்க்கல. 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இங்கே இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை நாம் நம்புவதற்கு தேவன் ஒரு சாட்சியாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. வேத வாக்கியம் என்ற அந்த வார்த்தைக்குள்ள தேவனும் அவருடைய வார்த்தையும் இருக்கிறது. When you pronounce God's scripture, you see God and His word. வேத வாக்கியங்களின்படி. ஆகவே வரலாற்றில் எங்கே அவர் மரித்தார், எப்படி மரித்தார், எப்படி அறையப்பட்டார், எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார், எப்படி எழுந்தார், அதை கண்டவர்கள் யார் என்றெல்லாம் கேள்விகளை கேட்பதற்கு பதிலாக தேவன் யார், அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று கவனித்தாலே போதும், அது உங்களுடைய விசுவாசமாக மாறிவிடும். நண்பர்களே, புரிந்து கொண்டீர்களா? Jesus died according to the scripture and buried. According to the scripture, he was resurrected. This is all about the gospel. சுவிசேஷம் என்பது இதுதான் என்று சொல்கிறார். நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ பேர் அதற்கான சாட்சிகள் என்று நினைக்கிறீங்க? இவ்வளோ பெரிய சாட்சிகள் இருக்கும்போது கிறிஸ்தவத்துக்கு பின்னால் 650 வருஷத்துக்கு பிறகு வந்த இஸ்லாம் இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை என்ற ஒரு பொய்யை உலகம் முழுதும் சொல்லி வருகிறது. அவர்களும் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக. பாவ மன்னிப்பை அவர்களால் பெற முடியாது. ஏனென்றால் அவர்கள் இயேசுனுடைய மரண அடக்கம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவில்லை. The Muslim population is entirely lost because they do not believe Christ's death, burial and resurrection. Therefore they cannot have the forgiveness of sin in their life. நான் சொல்வதை தாழ்மையாக அன்போடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசும்போது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையிலே தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இந்த வசன பகுதியில்
இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்து உடனே பரலோகத்துக்கு சென்று விடவில்லை. அவர் 40வது நாளிலே பரமேறி சென்றார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் காட்சி கொடுத்த அந்த சாட்சி எத்தனை பேர் என்று சொன்னால் அத்தனை அப்போஸ்தலரும் பார்த்தார்கள். 500 பேருக்கும் அதிகமான மக்கள் கண்டார்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த நிருபத்தை எழுதி கொண்டிருக்கிற அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் அந்த பேப்பரை அப்படி கையில் கசக்கி தூரம் எறிவது போல இந்த நிகழ்ச்சியை எரிந்து விட முடியாது. Christ's resurrection was witnessed over 500 people at a time. One cannot deny it. யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து சிலவற்றை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையில கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசு நடுவிலுமாக சிலுவையிலே அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டிருந்தது. இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமாயிருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்க, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. வாசித்த இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எங்கே நிகழ்ந்தது? கபால ஸ்தலம். இது என்ன மொழி? எபிரேய மொழி. அதை 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அடுத்தது 18வது வசனத்தில் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவருக்கு வலது இடது பக்கத்தில் 2 கள்வர்கள் கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள். இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில் அறையப்படலன், ஆனால் அவரோடு கூட 2 கள்ளர்களும் அறையப்பட்டார்கள் என்ற தகவலை பைபிள் சொல்கிறது. இயேசுவை தனியாக கொண்டு போய் சிலுவையில் அறையல. இப்பொழுது 19வது வசனம். இயேசுவுக்கு சிலுவை மரணத்தை கொடுத்தவர் யூத அதிகாரியாகிய, அதாவது கவர்னர், அவர் தேசாதிபதி, அவர் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. பிலாத்து ஒரு மேல் விலாசம் அப்படின்னா அந்த இயேசு சிலுவையில் தொங்கினார் இல்லையா, அந்த சிலுவையினுடைய தலைப்பாகத்தில் ஒரு சின்ன போர்டு மாதிரி ஒரு பலகை வைத்தார். அந்த பலகையில் என்ன எழுதினாராம்? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. அந்த சிலுவையில் அறையப்பட்டவர் நாசரேத் என்ற ஊரில் இருந்து வந்தவர், அதனால நசரேயன் நாகி இயேசு யூதருடைய ராஜா, கிங் ஆஃப் ஜூஸ் என்று எழுதிட்டான். அப்படியானால் இயேசு சிலுவையில் அறைந்தார்களே, அறைந்தவர்களுக்கு அறையப்பட்டவர் யார் என்று தெரியும். ஆனால் இஸ்லாம் இன்னை வரைக்கும் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறது. எதையோ சொல்லி குழப்புகிறாங்க. பாவம், பரிதாபமான ஒரு நிலை. இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா என்று அடையாளப்படுத்தப்பட்டார். சரி, அங்கே 3 மொழிகளில் எழுதப்பட்டதான் அது. நீங்கள் எங்கேயாவது பெரிய அரசு அதிகாரிகளை அவங்க அறையில் போய் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கத்தில் போர்டில் 2 மொழியில் தான் எழுதியிருப்பாங்க. ஒன்று ஹிந்தி, அடுத்தது இங்கிலீஷ். தேவைப்பட்டால் தமிழில் கூட எழுதியிருக்கலாம் தமிழ்நாட்டில். ஆனால் இயேசு சிலுவையில் தொங்கும்போது 3 மொழிகளில் எழுதியிருந்தாங்களாம். அதாவது எபிரேய மொழி, யூதர்களுடைய மத மொழி. 2வது கிரேக்க மொழி, அன்றைக்கு உலகளாவிய அரசியல் மொழி. 3வது லத்தீன் மொழி, அது ஆட்சியாளரின் மொழி. இந்த 3 மொழிகளிலே எழுதப்பட்டதை அந்த ஊர் மக்கள், அந்த பட்டணத்து மக்கள் அதை வாசித்தார்கள். அவர்கள் வாசித்த போது இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார் என்பதை தெரிந்து கொண்டார்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையிலே மரித்தார். அடுத்தது, சிலுவையில் அறையப்பட்ட எந்த ஒரு மனிதனுக்கும் அடக்கம் செய்வது கிடையாது. வானத்தில் பறக்கிற பறவைகள் வந்து கொத்தி தின்றுவிடும், வெறும் எலும்பு கூடுகள் கீழே விழுந்துவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய உடலை
அப்படியே எடுத்து அடக்கம் செய்வதாக, அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதாக சங்கீதம் 16 சங்கீதம் 22 ஏசாயா 53 அதிகாரத்திலும் நாம் படிக்கிறோம். அவருடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அவருடைய சரீரம் அங்கே தேவைப்பட்டது. இப்பொழுது பாருங்கள், யோவான் எழுதிய சுவிசேஷம் 19 அதிகாரம் 38வது வசனம். இவைகளுக்கு பின்பு அரிமத்திய ஊரானும் யூதருக்கு பயந்ததனால் இயேசுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்தினிடத்திலே உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். யாராலையும் போய் சிலுவையின் மேலே இருக்கிற அந்த உடலை இறக்க முடியாது. அப்படி இறக்குனா அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன்னா அரசாலே அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ரோம அரசனுடைய அதிகாரத்தின் கீழே அது நடந்திருக்கிறது. அந்த சரீரத்தில் சொந்தம் கொண்டாடவோ எடுக்கவோ யாரால முடியாது. ஆகவே அரிமத்திய ஊரானாகிய யோசேப் என்ற மனிதன் துணிந்து போய் பிலாத்தினிடத்தில் ஒரு பெட்டிஷன் போடுறார், உத்தரவு கேட்கிறார். அதுக்கப்புறம் அவர் அந்த உத்தரவை கொடுக்கிறார். இப்போ கவர்னர் கையெழுத்து போடுறாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான். அதுக்கப்புறம் அந்த உடலை எடுத்தார்கள். உடலை எடுத்து யூதர்கள் எப்படி அடக்கம் பண்ணுவார்களோ அந்த முறையில் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் கை கால் உடைஞ்சு போனால் மாவு கட்டுன்னு ஒன்று போடுவாங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லி சுற்றி 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 மாவால் ஒட்டிடுவாங்க. அப்போ தான் நம்ம கையை காலை அசைஞ்சால் கூட உள்ளே இருக்கிற எலும்பு ஆடாமல் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அவ்விதமாக தான் யூதர்கள் அடக்கம் பண்ணுவாங்க. ஒரு நீண்ட புடவை போன்ற ஒன்றை வெள்ளைப்போளம் கரியப்போளம் என்ற ஒரு கம்மால் ஒரு பிசுனால் தடவி இறந்த உடலை சுற்றி கழுத்து வரைக்கும், காலிலிருந்து கழுத்து வரைக்கும் நன்றாக சுற்றி ஒன்றா ஒட்டிடுவாங்க. தலையை தனியாக இன்னொரு துண்டால் சுற்றி ஒட்டிடுவாங்க. பாருங்கள் 39வது வசனம். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுனிடத்திலே வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளைப்போளமும் கரியப்போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். ஒரு ராத்தல் என்பது அரை கிலோ, 100 ராத்தல்னா 50 கிலோ. 50 கிலோவை தடவிருக்காங்க. அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே, கவனிங்க, யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அது மாத்திரம் இல்லை, அவரை இறக்கின நேரம் ஓய்வு நாள் தொடங்குகிற நேரமாக இருந்ததுனால மாலை ஆயிடுது. 6 மணிக்குள்ளே ஓய்வு நாள் தொடங்கிடும். ஆகவே விரைவாக ஏறக்குறைய ஒரு 4-5 மணிக்குள்ள மாலை நேரத்தில் அவர்கள் அந்த அடக்கத்தை செய்திருக்கிறார்கள். இதை நீங்கள் பார்க்கலாம். 41வது வசனம். அவர் சிலுவையிலே அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறை இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாக இருந்தபடியினாலும் அவ்விடத்தில் இயேசுவை வைத்தார்கள். அதாவது இயேசுனுடைய உடலை பாதுகாக்க முடியல. காரணம் என்னன்னா, ஓய்வு நாள் தொடங்கி விடுகிறது. ஆகவே விரைவாக அடக்கம் செய்ய வேண்டும். இயேசுவின் உடலை தூக்கிட்டு நாசரேத் ஊருக்கோ பெத்லகேமுக்கு போக நேரம் இல்லை. ஆகவே சிலுவையில் அறையப்பட்ட இடத்துக்கு பக்கத்தில் இந்த அரிமத்திய ஊரானாகி யோசேப்புக்கு ஒரு புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அந்த காலத்தில் பெரிய பணக்காரர்கள் தங்கள் குடும்பத்திற்காக கல்லை குடைந்து கல்லறைகளை உருவாக்கி கொள்வார்கள். மரணத்துக்கு முன்பாகவே பெரும் பணக்காரர்கள் அதை உருவாக்குவது வழக்கம். அவ்விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு புதிய கல்லறையில் அவரை உள்ளே அடக்கம் செய்தார்கள். அந்த கல்லறை மிக அருகில் இருந்ததுனாலே அதற்குள் அடக்கம் செய்தார்கள். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இயேசு உயிர்த்தெழுந்த போது அந்த கல்லறைக்குள்ளே போனவங்க அந்த துணியை மட்டும்தான் அங்கே பார்த்தாங்க. அவரை சுற்றி இருந்த துணி, உடல் எலும்பு எதுவுமே இல்லை. கவனிப்போம். யோவான் 20வது அதிகாரம் 7வது வசனம். சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையிலே சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டார்கள். வாரத்தின் 1வது நாள் காலையில் இது நடந்தது. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அந்த கல்லறையில் வேற ஒரு எலும்புக்கூடு இருந்திருந்தா இது இயேசுவா அது இயேசுவான்னு குழப்பம் வந்திருக்கும். அதற்கு கூட இடமே இல்லை. ஏனென்றால் அது ஒரு புதிய கல்லறை.
அந்த கல்லறையில் இயேசுவை சுற்றி ஒட்டப்பட்டிருந்த அந்த சீலையை யார் கழட்ட முடியும்? உள்ளே இருக்கிற ஆள் கழட்ட முடியாது. இயேசுவால் அதை கழட்ட முடியாது. அது ஒட்டப்பட்டு இருந்தது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2வது வசனம், அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழை போலும் வெண்மையாக இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததனால் திடுக்கிட்டு செத்தவர் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், புதிய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். வாரத்தின் முதலாவது நாளாகி ஞாயிற்றுக்கிழமையில் விடியற்காலையில் தேவதூதன் இறங்கி வந்து இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையின் வாசலை மூடியிருந்த பெருங்கல்லை தள்ளி உள்ளே இருந்த இயேசுவை அவர் விடுதலை செய்தார் என்று பார்க்கிறோம். இவ்விதமாக இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த இந்த இயேசு இன்றைக்கு இரட்சகராகவும் ஆண்டவராகவும் நமக்கு இருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தமது சீஷர்களை சந்தித்து அவர்களுக்கு அவர்களுடைய காயங்களை காண்பித்தார். இதை யோவான் எழுதிய சுவிசேஷம் 20வது அதிகாரம் 26 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள். தோமாவும் அவரோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதலை நிரூபிக்கும் வண்ணமாக தன் கைகளில் உள்ள காயங்களையும் விலாவில் உள்ள காயத்தையும் தம்முடைய சீடர்களுக்கு காண்பித்தார். குறிப்பாக தோமா என்பவன் இதை கவனித்த போது, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொன்னான். இந்த மனிதன் தான் இந்தியாவுக்கு 52வது வருஷம் கேரளாவில் உள்ள காலிக்கட் வழியாக சென்னைக்கு வந்தார். மயிலாப்பூரில் இருந்தார். 20 வருஷம் தமிழ்நாட்டில் ஊழியம் செய்தார். 72வது வருஷத்தில் இன்றைக்கு நாம் சொல்கிறோமே பரங்கி மலை, அதுதான் சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று இன்றைக்கு நாம் அழைக்கிறோம், தோமா மலை என்று. அங்கே அவர் கொல்லப்பட்டார். என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் அநேகரை மீட்கும் பொருளாக தேவன் நமக்கு செய்த நற்சுவிசேஷமாக இருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதாவது இயேசு சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இந்த மூன்றையும் நிறைவேற்றக்கூடிய இடமாக ஞானஸ்தானம் இருக்கிறதாம். அதில் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஞானஸ்தானத்தின் வழியாக இயேசுனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை பின்பற்றுகிறவர்களாக மாறுகிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஞானஸ்தானமாக இருக்கிறது என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். மார்க் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தையும் பெறுவீர்கள் என்று சொன்னார். அதனால் நற்செய்தி சுவிசேஷம் என்பது இயேசுனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை ஞானஸ்தானத்தின் வழியாக பின்பற்றுவது என்று சொல்லி இந்த தொடரை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு புதிய தொடரோடு நாளை உங்களை சந்திக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அன்பான தகப்பனே, இந்த நாளிலே மிக உருக்கமாக தெளிவாக நாங்கள் கேட்ட படித்த வேத வசனங்களை ஆசீர்வதியும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
ஆண்டவர் இயேசு நிமித்தமே ஜெபத்தை கேட்டருளும் பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?